அனைவருக்கும் வணக்கம். கடந்த 15 ஆண்டுகளாகவே தமிழ்நாடு அரசியலை எல்லாருமே உற்று கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் டார்கெட் பண்ணப்பட்ட மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் மீது தனிமனித தாக்குதல், ஆடியோ வீடியோ இந்த ரிலீஸ் பண்றது, அல்லது சின்ன சின்ன விஷயம் கிடைச்சாலும் அது மெனிப்புலேட் பண்ணி வெளியே எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றது, பெண்களை வைத்து கடுமையான தாக்குதல் நடத்துறது. ஒரு தேர்தல் வருது அப்படின்னா அந்த தேர்தலுக்கு ஒரு ஆண்டு அல்லது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா கண்டபடி உலகத்தில் மிக கொடூரமான ஒரு மனிதன் சீமான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர அந்த நெரேட்டிவ், இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறத நம்ம கடந்த காலங்கள் முழுக்க இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். எதுக்காக இது அவர் மீது மட்டும் நடத்தப்படுது? ஏன் சீமான் அவர்கள் மட்டும் டார்கெட் பண்ணப்படுறாரு? திமுகவை பயங்கரமா திட்டுறாரு, கருணாநிதி அவர்களை பயங்கரமா விமர்சிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சிட்டாங்கன்னா அது ரொம்ப மேலோட்டமான புரிதலுங்க. திமுகவை யார் தான் திட்டல? எல்லா கட்சியிலும் தான் திமுகவை மிக கடுமையா தாக்குறாங்க, பொழந்து எடுக்கிறாங்க. ஆனாலும் ஏன் அண்ணன் சீமானும் நாம் தமிழரும் குறிவைக்கப்படுகிறது அப்படின்னா, வெறும் திமுகவை நீங்கள் டார்கெட் செய்தால் பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, திராவிட அடிப்படைவாத சித்தாந்தம். அந்த திராவிடம் அப்படிங்கிற ஐடியாலஜி, ஈவேரா அப்படிங்கிற ஐடியாலஜியை வச்சு அவங்க எப்படி தமிழர்களை ஆள்றாங்க, எந்த கூட்டம் தமிழர்களை ஆளுது, அப்படி இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்னு பேசி தமிழர்களை ஏமாற்றி வந்தவர்கள் உண்மையில் யார், இந்த ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுக்கப்படுது இல்லையா, இந்த ஒரு புரிதல் கொடுக்கப்படுது இல்லையா, இதுதான் அவர்களுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டம் காண செய்யுது. இது மிக மிக டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் அண்ணன் சீமானே மிக ஆபத்தானவராக அவங்க எல்லாத்தோட அதிகமா பாக்குறாங்க. ஏன்னா இடி ரைடை விட்டு அதை விட்டு இதை விட்டு அவங்கள காலி பண்றது அப்படிங்கிறது கூட கட்சி லெவல்ல தான் டேமேஜ். ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய அடித்தளம் வேறே காலி. வேறு காலியான மரம் என்ன ஆகும்? மரத்து மேல எவ்வளவு கல்லெறிஞ்சாலும் மரம் தாங்கிரும், வேற வெட்டி விட்டா அதுதான் பிரச்சனை. இது வளரக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் தமிழ் தேசியமும் சீமான் அவர்களும் இவ்வளவு டார்கெட் பண்ணப்படுறாங்க அப்படின்ட்டு. இதுல பாருங்க, இப்ப சமீபத்துல நடிகை ரிஹானா அப்படின்ட்டு அவங்க சீரியல் நடிகை, அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. வேற ஒரு ஆள் அவங்கள ஏமாத்திட்டதாக, தனிப்பட்ட முறையில் அந்த நபரால பாதிக்கப்பட்டதாக, ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபரை பத்தி அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, புகார் கொடுத்துட்டு அப்ப பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்னன்னா, சீமான் சாரை டிராப் பண்றதுக்காக, அவரை அவமானப்படுத்துறதுக்காக 80 லட்சம் வரைக்கும் பேரம் பேசினாங்க போன்ல. யாரு அந்த நபர்? 80 லட்சம் வரைக்கும் பேரம் பேசினாங்க. அது அவரை டிஃபேம் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுற நபர் அப்படிங்கிறவங்க 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபரா இருக்கணும். அப்பதான் பயங்கரமா அந்த கேரக்டர் அசாசினேட் ஆகும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அதுக்கு 80 லட்சம் பேரம். நினைச்சு பாருங்க, ஒரு 3ஆம் நிலை 4ஆம் நிலை ஒரு புரோக்கரோ அல்லது என்ன சொல்றது, ஒரு ப்ராஜெக்ட கீழ் மட்டத்துல கேட்டு செய்யறவனுக்கு 80 லட்சம் பேரம் பேசப்படுது அப்படின்னா, அதுக்கு நடுவுல இருந்து பண்ற அந்த டீலருக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? அந்த உத்தரவை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாங்கக்கூடியவன் எவ்வளவு அமௌண்ட்டை அவன் வாங்கியிருப்பான். முதல்ல இதை நீ செய்யி அப்படின்னு சொல்லி, இது தேவை இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு சக்தி இருக்குள்ள இருக்கிற எல்லாத்தோட அல்டிமேட் பவர், அவன் எவ்வளவு செலவு பண்ணுவான் அப்படின்ட்டு. ஒருத்தங்கிட்டயே இவ்வளோ, அப்ப அவனுக்கு பாஸ் யாரு, அவனுக்கு பாஸ் யாரு, அவனுக்கு பாஸ் யாருன்னு போது இவங்ககிட்ட 80 லட்சம்னா அப்ப உண்மையில எத்தனை கோடி இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக அவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னு நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட அண்ணன் சீமான் அவர்களை டார்கெட் பண்றதுக்காக பேசியிருப்பாங்க. அப்ப எத்தனை கோடிகள் ஒட்டுமொத்தமாக அதுக்காக இறக்கப்பட்டிருக்கும். அப்ப யாரெல்லாம் வச்சுலாம் என்னென்ன திட்டங்கள் போடப்பட்டிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணி தான் பார்க்கணும். கற்பனை பண்ணாலும் அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களால கணிக்க முடியாது, அந்த லெவல்ல அது போயிட்டு இருக்குங்க. இதுல நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நோக்கம் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா, நாம் தமிழர் கட்சியின் முகமாக இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மாறிட்டாரு. அதே போல நாம் தமிழர் கட்சியோட சின்னத்திலே கூட அண்ணன் சீமான் அவர்களுடைய முகத்தை ஒத்த ஒரு உருவம் தான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது மாபெரும் பலமாகவும் போலாம், மாபெரும் பலவீனமாகவும் போலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம நிறைய விவாதிச்சிருப்போம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி பலவீனம் போகும்? ஒருத்தர் தான் அதனுடைய முகம் அப்படின்னு ஆகும்போது அந்த ஒருத்தரை காலி பண்ணா ஒட்டுமொத்த கட்டமைப்பும் காலி. அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்ப அவர் அண்ணன் சீமான் அவர்கள் குறி வைக்கப்பட்டிருக்கிறார். 2026 சீமான் அப்படிங்கிற நபருடைய சாப்டரை முடிச்சுட்டா நாம் தமிழர் என்ற சாப்டர் முடியும். நாம் தமிழர் அப்படிங்கிற சாப்டர் முடிஞ்சா தமிழ் தேசியம் அப்படின்ற சாப்டர் முடியும். தமிழ் தேசியம்னு பேசி வர்ற யார் மேலுமே அதுக்கு மேல நம்பிக்கை வராது. இந்த ஐடியாலஜி க்ளோஸ் ஆனா திராவிடம் அப்படிங்கிற இந்த கட்டமைப்பு மூலமாக செஞ்சுட்டு வர இந்த அரசியல் மறுபடியும் சேஃபானதா மாறும். தமிழ் அப்படின்னு பேசுறவங்க திராவிட சித்தாந்தம் கொண்டவங்க தான் பேச முடியும் அப்படிங்கிற மறுபடியும் அந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த ஜோனுக்குள்ள போய் உட்காந்துட்டா அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப 26 சீமான் அவர்களை முடிக்க வேண்டியது அப்படிங்கிறது கட்டாயம், காலத்தின் தேவை அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை, காளியம்மாள், அண்ணன் நத்தன் சிவசங்கரன் இவர்கள் சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள்லாம் லீக் ஆன அந்த விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த காலகட்டத்திலங்க இன்னும் சில ஆடியோக்கள் சீமானுடையது இருக்குது.
அல்லது ஒரு சில வீடியோக்கள் சீமானோட இருக்குது அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக அங்கங்க பேசிட்டு இருப்பாங்க. அது என்கிட்ட இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. இப்படி சொல்லக்கூடிய நபர்களை தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் நான் உங்ககிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூப்லலாம் நிறைய சில்லறைங்க இருக்கும் இல்லையா, நிறைய சில்லறைங்க இருக்கும், திராவிட சில்லறைகள். அதுல ஒரு சில்லறை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ஆளே இல்லை. அந்த நபர் தொடர்பு கொண்டு அந்த ஒரு ஆடியோங்க, ஒரு பெரிய பயங்கர பூதாகரமான ஆடியோலாம் இல்லை. சீமான் அவர்கள் யாருக்கோ தனிப்பட்ட முறையில் அனுப்பின குரல் பதிவு தன்னிடம் இருப்பதாக சொல்லக்கூடிய நபர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், ஒரு வீடியோ போட்டாலே, இப்ப அந்த ஆடியோவை எடுத்து ஒரு வீடியோவா போட்டா யூடியூப்ல எவ்வளவு வந்துட போகுது, மொத்தம் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோ நல்லா போச்சுன்னா ஒரு 3000 4000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த ஒரு ஆடியோக்காக நான் எவ்வளவு வேணாலும் தரேன், எனக்கு அந்த ஆடியோ கிடைக்குமா, என்கிட்ட அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த நபர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இருக்குதோ இல்லையோ என்று தெரியாத ஒரு ஆடியோக்காக எவ்வளவு வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு யூடியூபர், திராவிடத்துக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு நபர் கேட்கிற அளவுல தான் சீமான் அவர்களை வந்து எப்படியாவது எது கிடைத்தாலும் அவருக்கு எதிராக, நாம் தமிழருக்கு எதிராக எது கிடைத்தாலும் அதை அதை எடுத்து போதாகரப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அது முக்தார் அவர்கள் ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு பெரிய ஒரு சர்க்கிளாக அது அப்படி போயிட்டு இருக்குங்க. அப்படின்னும் போது இப்படி ஏதாவது கிடைத்தால் என்ன நடக்கும், ஏதோ ஒரு சிசிடிவி அப்படி இப்படின்ட்டு முன்ன பின்ன ஒட்டி அல்லது வந்து எடிட் பண்ணி மார்க் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணாலும் அவரை காலி பண்ணா இந்த ஐடியாவே காலி, ஐடியாலஜியே காலி அப்படிங்கிற இடத்துல அவங்க கொண்டு போய் விட்டுருக்காங்க. இது போக தேர்தல் நெருக்கத்துல, அதாவது தேர்தலுக்கு ஒரு வாரம், வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி டைம்ல சீமான் அவர்கள் சம்பந்தப்பட்டு எதை வேணா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து எப்படி தயாரிக்கப்பட்டது அல்லது எப்படி அது வந்து என்ன பண்ணப்பட்டது அப்படின்லாம் தெரியாது. ஆனா சீமான் அவர்களுக்கு எதிராக என்ன வேணா இறக்கப்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருக்குது. இது கிட்டத்தட்ட ஆண்டுகளாகவே இதுக்கான திட்டம் போயிட்டு இருக்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம். இந்த ப்ராஜெக்டுக்காக கடந்த 2 ஆண்டுகளாகவே கிடைக்கக்கூடிய அனைத்து தரவுகளும் அண்ணன் சீமான் அவர்கள் சம்பந்தமாக சேமிக்கப்பட்டு வருவதாக, அது ஆடியோ, வீடியோ ஆர் வாட் எவர், எதெல்லாம் கிடைக்குது எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கப்பட்டு வருவதாக, இது வரைக்கும் வெளியே விட்டது தவிர இன்னும் இருக்கக்கூடியது அப்படின்ற பேர்ல எடுத்து வச்சு அதையெல்லாம் எப்படிலாம் தயார் பண்ண முடியுமோ தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். அதனால நாம் தமிழர் கட்சி சார்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் அப்படின்றவங்க எப்படிப்பட்ட சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இது எதுவுமே நடக்கலாம் அல்லது வந்து நடக்காமையும் போகலாம். நடக்காம போறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. 2 காரணத்திற்காக இதை அவர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒண்ணு, சீமான் அவர்களை ஒட்டுமொத்தமாக முடித்து விடுவதற்கு, அல்லது பிளாக்மெயில் பண்ணி, அல்லது வந்து உங்களுடைய இமேஜ் காலியாச்சுன்னா உங்க கட்சியே காலியாயிரும், அதனால நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். காம்ப்ரமைஸ்னா எப்படி, நாங்க சொல்ற மாதிரி நீங்க தேர்தலில் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வகையில பயன்படுத்துறதுக்காகவோ ஏதோ ஒரு வகையில பயன்படுத்துறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் சேமிக்கப்பட்டு வருவதாக நம்ம கேள்விப்படுறோங்க. இது நிறைய, இதுல வந்து நான் ஃபில்டர் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன். வழக்கமா நான் ஃப்ளோவா பேசுவேன், இந்த வாட்டி தடுமாறி நான் பேசுறேன்னா அது காரணம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது இல்லையா, அதனால ரொம்ப கவனமா பேசிட்டு இருக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய நிழலை கூட நம்பக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். தன்னுடைய சொந்த நிழலை கூட நம்பக்கூடாது. அண்ணன் சீமான் அவர்களை வீழ்த்துவதற்கு திராவிடம் யாரை பயன்படுத்தும், யார் மூலமாக காய் நகர்த்தும், யார் நம்பிக்கைக்குரியவர், யார் நம்பிக்கைக்கு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி யாரையுமே கணிக்க முடியாது. அதனால நான் தான் சொல்றேனே, அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய நிழலை கூட நம்பக்கூடாது, சொந்த நிழலை கூட நம்பக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இருந்தா மட்டும்தான் அவர் தன்னை தற்காத்துக்க முடியும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். அது போகுங்க, நல்ல ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா ஞாபகம் இருக்காதா அப்படின்னு தெரியல, மதன் ரவிச்சந்திரன் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இப்போ ஒரு 6-7 மாசமா அப்படியே ரொம்ப அமைதியா இருக்குது. அந்த கேரக்டர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியாது. அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு உடனே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க, விவசாயம் பார்க்க போயிட்டாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை. ஏதாச்சும் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பாங்க, கேமராவோட அல்லது ரகசிய கேமராவோட எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பாங்க. அது நாம் தமிழர் வட்டாரத்துக்குள்ள சுத்திட்டு இருக்குதா அல்லது வந்து தாவேக்கா வட்டாரத்துக்குள்ள சுத்திட்டு இருக்குதா அது நமக்கு தெரியாது. அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்து அவங்க எங்கேயாச்சும் இப்போ இறங்கி போயிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான இக்கட்டான சூழல்ல நாம் தமிழர் இருப்பதற்கான அறிகுறிகள் தென்படுது. இந்த அரசியல்ல நீங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத, உங்களுடைய நீங்க உட்காந்து ஒரு நாள் முழுக்க யோசிச்சாலும் கணிக்க முடியாத ஒரு 10 பேரை நீங்க 100 பேரை சந்தேகப்படணும்னு நினைச்சு ஒரு பட்டியல் போட்டு இவனா இருக்குமான்னு சொல்லி ஒரு 100 பேரை சந்தேகப்படுவீங்கல்ல, அந்த 100 பேர் லிஸ்ட்லயும் வராத வேற எவனோ ஒருத்தன் இவனா அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தன் தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தானவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல போகுது அப்படின்னா, அதுவும் தமிழ் தேசியம் வளருது அப்படின்னா, அது சாதாரணமாகலாம் பார்க்கப்படாது. இவங்க என்னதான் மீடியால இருட்டடிப்பு பண்ணாலும், பின்னணியில எப்படியாப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கும் அப்படின்றத நம்மளால நல்லாவே உணர முடியுது. அதுவும் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லாவே உணர முடியுது. அதான் நான் சொல்லுவேன். பொதுவெளியில நம்மள திட்டிட்டே இருக்கிறான். அதனால இவன் இந்த வேலைய பண்ணிருப்பான் அப்படின்னு நெனைப்போம். அப்படி இருக்காது. பயங்கரமா ஒருத்தன் விசுவாசமா இருக்கிற மாரி தெரிறான். அவன் கூட அந்த வேலைய பண்ணியிருக்கலாம். அப்படி எவனா வேணா இருக்கலாம். அதனால மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் அப்படின்றது மட்டும் தான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதேபோல தயாராகவும் இருக்க வேண்டும். இது போன்ற சூழல்கள் வந்தாலும் எதிர்கொள்வதற்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.